எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். பருவம் 3, வகுப்பு 5. நமது சுற்றுச்சூழல். செயல்பாடு 1. இயற்கை உரம் இடுவோம். விலங்கு அல்லது தாவர கழிவுகளை மக்கச் செய்யும்போது கிடைப்பதுதான் இயற்கை உரம். விலங்கு எரு, பசுந்தாள் உரம் மற்றும் மக்கிய தொழு உரம் ஆகியவை இயற்கை உரங்களின் வகைகளாகும். விலங்கு எரு மாட்டின் கழிவு மற்றும் சிறுநீர், ஆட்டின் கழிவு, கோழி கழிவு, இது போன்ற விலங்குகள், பறவைகளின் கழிவுகளைதான் விலங்கு எரு என்று சொல்கிறோம். இந்த விலங்கு எருவில் பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. மேலும் இது மண்ணில் நீர் மற்றும் சத்துப் பொருட்களை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகரிக்கிறது. பசுந்தாள் உரம் வயலில் கொழிஞ்சு செடிகளையும் புதர் செடிகள், இலை தழைகள், குத்துச்செடிகள் ஆகியவற்றை உழுது பசுந்தாள் உரமாக மாற்றுகிறோம். இந்த கொழுஞ்சி செடி போன்ற பருப்பு தாவரங்கள் வகைகளாகும். மண்ணுடன் சேர்த்து உழுவதால் மண்ணில் நைட்ரஜன் சத்து தக்க வைக்கப்படுகிறது. களைச்செடிகளை பசுந்தாள் உரமாக மாற்றுவதால் மண் அரிப்பு தடுக்கப்படுகிறது. மக்கிய தொழு உரம் பயிர்களின் சக்கை, விலங்கு கழிவு, உணவு கழிவு ஆகியவற்றை உரக்குழையில் போடுவதை பார்க்கிறீர்கள். இவை பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் நுண்ணுயிரிகளால் சிதைவுற்று சில நாட்களுக்கு பின் மக்கிய தொழு உரமாக மாறுகிறது. இத்தகைய இயற்கை உரங்கள் மண்ணை வளமிக்கதாக மாற்றுது. அதே சமயம் இது விலை குறைவானது. எனவே இயற்கை உரத்தை பயன்படுத்துவோம், மண்ணின் வளத்தை காப்போம். நன்றி.